நகம் வந்து மஞ்சளாவோ இல்லை வெள்ளையாவோ மாறுது, நகம் வந்து ஈஸியாக உடையுது, நகத்தோட ஷேப் அண்ட் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, இல்லை நகம் உறிஞ்சு வர மாதிரி இருக்குது, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இல்லை வேற யாருக்காவது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? இதை வந்து ஒனிகோமைக்கோசிஸ்ன்னு சொல்லுவோம், நக சொத்தை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதனால் வருதுன்னா நெயிலில் ஏற்படக்கூடிய ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால வருது. ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஏஞ்சல் பசி. எப்போல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக ஈரப்பதமான இடத்துல நின்று வேலை பார்க்குறது, இல்லை வந்து நம்ம யூஸ் பண்ணுற சாக்ஸு ஷூவை வந்து வாஷ் பண்ணாமல் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறது, அதிகமாக ஸ்வெட் ஆகுறது, இல்லை யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர்ஸை வந்து க்ளீனாக வச்சுக்காமல் இருக்கிறது, தென் காமன் பிளேசஸில் வந்து ஸ்லிப்பர்ஸ் போடாமல் நடக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்க கிராக் இல்லை நெயிலில் இருக்க சின்ன கிராக் வழியாக இந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளோட நெயிலுக்குள்ளே போய் நெயிலோட மேல் பகுதியில் இருக்கிற செல்ஸோட கனெக்ட் ஆகிக்குது. தென் நெயிலில் இருக்க சம் கெரட்டின் சொல்லப்படுற ப்ரோட்டீன் எல்லாம் அழித்து நம்மளோட நெயிலோட டீப்பர் லேயருக்கு போய் அங்கே நல்லா மல்டிப்ளை ஆகி இந்த மாதிரியான நெயிலில் கலர் சேஞ்ச் ஆகப்படுறது, நெயில் வந்து உறிஞ்சு வர மாதிரி உடையிற மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுது. இதுக்கு நம்ம வந்து வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா கை காலை சோப் போட்டு வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸ்டே க்ளீன் அண்ட் லிவ் ஹெல்த்தி. தேங்க்யூ.